ஹாய் காய்ஸ். இப்பதான் ரீசெண்டா எல்லாருமே வந்து மந்த்லி எக்ஸாம்ஸ் வந்து எழுதி முடிச்சிருப்பீங்க இல்லையா? ஜூன் மந்த்துக்கான மந்த்லி எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்போம். அடுத்ததா உடனே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வந்து வரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது பாருங்க, அபிஷியலா நமக்கு கிடைச்ச ஜூலை மந்த்துக்கான அகாடமிக் இயர் கேலண்டர் தான். ஓகேங்களா? இதுல இங்க பாருங்களேன், 16, 17, 18 இந்த 3 நாள் வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. 2025 ஜூலை தான் அப்படின்னு ஒரு அகாடமிக் இயர் கேலண்டர் வந்து பாடசாலையில தான் போட்டிருந்தாங்க. சோ அதுதான் நம்ம இப்ப எடுத்து உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ இது வந்து ஒருவேளை பாடசாலையில போடுறதுனால மேக்ஸிமம் ஒரிஜினல் நியூஸ்ல தான் இருக்கும். அப்படி இது வந்து கன்ஃபார்ம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான், ஒரு வாரம் 10 நாள் தான் கேப் இருக்கு. உடனே ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வந்து வரப்போகுது. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும் இல்லையா? சோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் இப்ப இந்த வீடியோ வந்து நம்ம மேக் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி மந்த்லி டெஸ்ட்டுக்கு ஆன்சருக்கு எடுத்து இடம் சாரி, கொஸ்டின் பேங்க் வித் ஆன்சர் கீ போட்டிருந்தோம் இல்லையா? கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர். அது போடும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க எக்ஸாம்க்கு அதை மட்டும் படிச்சா போதுன்ட்டு. கரெக்ட்டா? சோ அதுபடி இப்ப நம்ம வந்து உங்களுக்கு அந்த வீடியோ தான் இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த கொஸ்டின் பேங்க் வந்து நம்ம எப்படி எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நடந்த எல்லா இயரோட ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் இருக்கு இல்லையா? அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? கலெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கொஸ்டின்ஸ், மாடல் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாமினேஷன்ல வச்சிருப்பாங்க. நம்ம டியூஷன்லயே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாடல் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். அதுல நாம எடுத்த கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி நம்ம எடுத்த கொஸ்டின்ஸ் தான் இந்த ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம்க்கு. நீங்க இதை மட்டுமே படிச்சா போதும். இதுல கெமிஸ்ட்ரி இன்னும் ப்ராப்ளம் கொஸ்டின் மட்டும் ஒரு தனி பிடிஎஃப் அப்லோட் பண்றேன். இதுல வெறும் தியரிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுல உங்களுக்கு பாக்குறதுக்கு கொஸ்டின்ஸ் என்னமோ நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இதுல எல்லாமே நீங்க இப்ப மந்த்லி டெஸ்ட் படிச்சிருப்பீங்க. அதுக்கு அடுத்தும் நீங்க ஒரு சில லெசன்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து நீங்க படிச்சதா தான் இருக்கும். ஓகேங்களா? ஆஹ் நீங்க இதை டவுன்லோட் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இவ்வளவு கொஸ்டின் நம்ம படிச்சு முடிச்சிட்டோமா? ஓகே, மிச்சம் இவ்வளவுதானே, ஈஸியா படிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஓகேங்களா? இதுலயே நம்ம மோஸ்டா எந்தெந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். ஸ்லோ லேர்னர்ஸ், என்னால இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து படிக்க முடியாது சார், எனக்கு கம்மியா கொஸ்டின் கொடுங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்கு மட்டும் இப்ப நான் சைட்ல டிக் பண்றேன். அதை மட்டும் நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின், நான் அப்படியே டிக் பண்றேன். நீங்க ஒன் பை ஒன் அப்படியே பார்த்துட்டு வந்துருங்க. அட்லீஸ்ட் இதை மட்டுமாச்சும் நீங்க படிச்சுதான் ஆகணும். இதை மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா மோஸ்டா நமக்கு எல்லா கொஸ்டின்ஸுமே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இதுல இன்னொன்னு என்னன்னா, நம்ம வந்து 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் நாம ஒரு ஆர்டர்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? பட் இதுல 2 மார்க் கொஸ்டினா இருக்கக்கூடியது உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம். 3 மார்க் கொஸ்டினா இருக்கக்கூடியது வந்து உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம். சம்டைம்ஸ் 2 மார்க்ஸ் வந்து கம்பைன் பண்ணி நமக்கு 5 மார்க் கொஸ்டின்லயும் கேட்கலாம். சோ அதனால நீங்க தெளிவா பாத்துக்கோங்க. எல்லாமே படிச்சு வச்சுக்கோங்க. ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? சோ இப்ப நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில கொஸ்டின்ஸ் 2 தடவ வந்திருக்கிற மாதிரி தெரியுது. அத மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 மார்க்ல இவ்வளவுதான். இத மட்டும் நீங்க தெளிவா படிச்சுக்கோங்க. அதே மாரி இந்த லாஸ்ட் கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா? இப்ப ரீசென்ட்டா நடந்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டோட மந்த்லி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பரையும் எடுத்து பார்த்தா இந்த கொஸ்டின் இருக்கு. சோ அப்ப மேபி இந்த தடவ பப்ளிக் வரைக்குமே இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிற மாரி தோணுது. சோ தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. அதே மாரி 3 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜியோலைட், அதுக்கப்புறம் யூனிட் செல் டைப், பிஷர் டாப் சிந்தசிஸ், ம் ஃப்ரங்கல் டிஃபெக்ட், ஷார்ட்கட் டிஃபெக்ட், ஜோன் ரிஃபைனிங், நிக்கல் ரிஃபைனிங், பொட்டாஷ் ஆலம், கால்சினேஷன், ம் யூஸ் ஆஃப் ஜிங்க், ஹாஸ்பின், கிராஃபைட் அண்ட் டைமண்ட் டிஃபரன்ஷியேஷன், அதுக்கப்புறம் பென்சின், ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் பென்சின், கோஆர்டினேஷன் நம்பர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பிரிமிட்டிவ் அண்ட் நான் பிரிமிட்டிவ் ஒரு 2, 3 கொஸ்டின் பேப்பர்ல வந்து ரிப்பீட்டடா இது வந்துட்டு இருந்துச்சு. அதனால அதையும் கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஐசோட்ரோபி அண்ட் அன்ஐசோட்ரோபி, இந்த கொஸ்டின் IF7, மான் ப்ராசஸ், ஸ்மெல் கிராஃப்ட் ஆஃப் அனிசோல்,
குளோரோபென்சன் லாஸ்ட் டைம் வந்து லாஸ்டா நடந்த ஃபர்ஸ்ட் மிட் எக்ஸாம் வந்து கேட்டாங்க, லாஸ்ட் இயர்லயும் அதுக்கு முன்னாடி இயர்லயும். ஸோ பார்த்துக்கோங்க. யூஸ் ஆஃப் சிலிகான், ஸ்வான் ஆக்சிடேஷன் ரொம்ப முக்கியம், இந்த தடவை கண்டிப்பா கேட்பாங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் டிஎன்ஜி, ஆசிட் லீச்சிங், டெஸ்ட் ஃபார் சல்ஃபேட், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், எஸ்டிஃபிகேஷன். ஓகே, 3 மார்க்ல இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 5 மார்க் மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா 5 மார்க்ல வந்து 2 மார்க் 3 மார்க் கலந்து நமக்கு வந்து 5 மார்க் கேட்டிருக்காங்க. இண்டிவிஜுவல் 5 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் தானே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஓகேங்களா? ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 வீடியோவோ, இல்ல ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ வச்சு உங்களுக்கு அடுத்தடுத்த சப்ஜெக்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நீங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதும். ஃபர்ஸ்ட் மீட்டம்ல நீங்க ஈஸியா சென்டம் எடுக்கிறதுக்கு என்ன வேணுமோ அது நம்மளோட வீடியோஸ்ல வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். எல்லா வீடியோஸோட லிங்க், அதாவது எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரணும் அப்படின்னு நீங்க ஜஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டதுமே உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிருங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.